இந்த இறுதி 10 காலத்திலே செய்ய வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமல்தான் நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ர் தொடர்பான விளக்கமாகும். ஏனென்றால் சில சகோதர சகோதரிகள் ரமலான் இறுதி 10 ஆரம்பத்திலே ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து விடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சரியான நேரம் என்னவென்று கேட்டால், ஜக்காத்துல் ஃபித்ர் அதாவது ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுப்பது ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகிற திடலுக்கு நாம் போகிற வரைக்கும் கொடுக்கலாம், தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும். தொழுகை ஆரம்பித்து விட்டால் ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய நேரம் முடிந்து விடுகிறது. அப்ப அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் ஷவ்வால் பிறை தென்பட்டவுடன் கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தமானதும் ஏற்றமானதும். ஆனால் சில நேரங்களில் நாம் முட்கூட்டி கொடுக்க விரும்பினால் பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முதலிருந்து கொடுக்கலாம். பெருநாள் ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முதல். அப்ப அந்த 2 நாட்கள் என்று வரும்போது மாதத்தை நாம் 30ஆக கணித்தால் 28 ரமலான் 28 ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இதனுடைய சட்டங்கள் நமக்கு பொதுவாகவே தெரியும். நம்முடைய ஒரு குடும்ப தலைவன் அவருக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு சா என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட 2.5 கிலோ. நாம் பின்னுதலுக்காக வேண்டி 3 கிலோ கொடுத்தால் கூட அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் நோன்பு 28 கொடுக்கலாம். இன்னும் சிலருக்கு இப்போதுள்ள காலத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்று கேட்டால், பணமாக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாமா என்று. உண்மையிலே இது உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மஸ்அலா. பெரும்பாலான இமாம்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்களும் நவீன காலத்தில் உள்ள பெரும்பாலான உலமாக்களும் ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும், அதை பணமாக கொடுப்பது பிழை என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபாவும் அவருடைய மஸ்லக்கை பின்பற்றக்கூடிய சிலரும் பணமாகவும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்போதுமே நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்ம தத்துவங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையில் இமாம் அபு ஹனீஃபாவிடம் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் அவர் தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார். ஏனைய 3 இமாம்களிடத்திலும் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் அரிசி கொடுத்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார்கள். அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் இமாம் அபு ஹனீஃபா கூட மாற்று கருத்து கிடையாது. அப்ப இது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயத்தை செய்து நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல் கபூல் செய்யப்படுவதற்குரிய வழியை பார்த்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து வெறும் அரிசி கொடுத்தால் எப்படி சாப்பிடுவார்கள் அது இது என்ற தத்துவங்கள் பேசுவதை விடுத்து அரிசியோடு சேர்த்து நீங்கள் 2.5 கிலோ அரிசி ஒருவருக்காக வேண்டி கொடுக்கிறீர்கள், அதோடு சேர்த்து சதக்காவாக நீங்கள் தேவை என்றால் பணத்தை கொடுங்கள், அது பிரச்சனை இல்லை. இப்ப அரிசி மாத்திரம் அவர்கள் சாப்பிட முடியாது, அவர்களுக்கு கரை தேவை, எனவே நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்க போகிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று விரும்பினால் அது ஜக்காத்துல் ஃபித்ர் அல்ல, அது ஒரு சதக்காவாக அமையும், அப்படி கொடுக்கலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நோன்பு 28 நாம் கொடுக்கலாம். இப்போ வெளிநாடுகளிலே வாழுகிற சில சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், அங்கே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெற தகுதியான ஏழைகள் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஊர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு செய்யலாமா என்று கேட்டால், அங்கே பெறுவதற்கு யாரும் இல்லை என்கிற போது ஊருக்கு அனுப்பலாம். ஊருக்கு அனுப்புகிற போது நீங்கள் ஏழையாக அனுப்பி வைக்கலாம். எமௌண்டை தான் நீங்கள் அனுப்புவீர்கள். இப்போ பஹ்ரைனில் இருக்கிற ஒருவர் அல்லது யூகேயில் இருக்கிற ஒருவர் அல்லது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய எமௌண்டை ஊருக்கு அனுப்புவார் ஒரு வக்கீலிடம். வக்கீல் என்று சொன்னால் இவருக்கு பொறுப்பாக இருக்கிற ஒருவரிடம். அந்த வக்கீல் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நோன்பு 28க்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் முட்கூட்டி கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் சொல்லி அவரிடத்தில் ஒப்படைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ர் உரியவர்களுக்கு போய் சேரும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.